வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இந்த தமிழ் புத்தாண்டு குடும்பச் சனியின் ஆதிக்கத்தோடு பிறக்கிறது. எனவே குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தி தரும். கடுமையாக முயற்சித்தும் கூட சென்ற ஆண்டு நடைபெறாத காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெறும். 7.5 சனியினால் 5 ஆண்டு காலங்கள் முடிந்துவிட்டது. இனி வாழ்வில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகிறது. விலகிய சனியால் நன்மைகளை பெற சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. தமிழ் புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியாக விளங்கும் குரு பகவான் 2 முறை பெயர்ச்சியாகிறார். முதலில் கடக ராசிக்கு சென்று உச்சம் பெறும் போது ஓரளவு நன்மைகள் செய்வார். அடுத்து சிம்ம ராசிக்கு வரும்பொழுது மிகுந்த நன்மைகளை வழங்குவார். இந்த ஆண்டு ராகு கேதுக்களின் பெயர்ச்சியும் நடைபெற இருக்கிறது. மகர ராகுவும் கடக கேதுவும் சஞ்சரித்து மனக்கவலையை மாற்றப் போகிறார்கள். குரு பெயர்ச்சியானது உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியானவர் குரு. அவர் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 26/5/2026 அன்று கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதன் பிறகு ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி, அதாவது 20/10/2026 அன்று சிம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சியாகி செல்கிறார். பிறகு மீண்டும் மாசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 13/2/2027 முதல் வருட கடைசி வரை கடகத்தில் சஞ்சரிக்கிறார். இடையில் குரு வக்ரகதியிலும் இயங்குகிறார். இவற்றை பொறுத்து உங்களுக்குரிய பலன்கள் நடைபெறும். குரு வழிபாட்டின் மூலம் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். கடக குரு சஞ்சாரமாக இருக்கும் பொழுது, கடக ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே இந்த 3 இடங்களும் புனிதமடைகின்றன. குரு பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் கூடும். குறுக்கீடு சக்திகள் அகலும். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். தடைப்பட்ட கல்யாண முயற்சி தானாக நடைபெறும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும். குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை ஸ்தம்பித்து நின்ற தொழில் வெற்றி நடை போடும். புதிய தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு லாபம் குவிக்க முன்வருவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும். பார்க்கும் குருவை பலப்படுத்த துணைவியோடு இருக்கும் குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. குரு பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். அது வீண் விரயமாக இல்லாமல் இருக்க சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். வீடு, இடம் வாங்குவது, வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம். முன்னோர்கள் கட்டி வைத்த ஆலயத்தின் திருப்பணிகளை முறையாக செய்ய முன்வருவீர்கள். ஆரோக்கியத்தில் சிறு தொல்லைகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. சிம்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை 1, 3, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. ஜென்ம ராசியை குரு பார்ப்பது யோகம்தான். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்க வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் இடையூறு செய்தவர்கள் மாற்றப்படுவார்கள். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். இல்லம் தேடி வந்த தகவல் நல்ல தகவலாக இருக்கும். தொழில் விருத்தியும் புதிய ஒப்பந்தங்களும் அடுக்கடுக்காக வரலாம். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் சகாயஸ்தானம் வலுவடைகிறது. எனவே தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவர். பாராட்டும் புகழும் கூடும். இரவு பகலாக பாடுபட்டதற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். ஒற்றுமை பலப்படும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். குடும்ப சுமை கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் தங்களுக்கு உண்டு. குருவின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் லாபஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே பொருளாதாரத்தில் இருந்த தட்டுப்பாடு அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அயல்நாடு செல்லும் வாய்ப்பு கைகூடும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார்கள். தொழில் சூடு பிடிக்கும். நண்பர்களாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதோடு தொழில் வளர்ச்சிக்கான மூலதனம் தரவும் காத்திருப்பார்கள். ராகு கேது பயிற்சியானது இந்த வரை உங்கள் ராசியிலே சஞ்சரித்து வந்த ராகு விரயஸ்தானத்திற்கு வருகிறார். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது 6ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த நிகழ்வு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி, அதாவது 13/11/2026 அன்று நிகழ்கிறது. மகர ராகுவாலும் கடக கேதுவாலும் மாறி வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமைய பெயர்ச்சி காலங்களில் சர்ப்ப சாந்தி பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வீண் விரயங்கள் ஏற்படும் என்பது பொது நியதி. இருந்தாலும் 7.5 சனி நடைபெறுவதால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது.
கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் கவனம் செலுத்தும் நேரம் இது. 6ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் சில இடர்பாடுகள் வரலாம். உடன் பணிபுரியும் சக பணியாளர்களால் பிரச்சனைகள் உண்டு. மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். அலுவலக பணியில் ஆர்வம் இருந்தாலும் அதிகாரிகளின் கெடுபிடியால் மன வருத்தம் ஏற்படும். மூடி கிடந்த தொழில் நிலையத்தை திறப்பு விழா நடத்தும் முயற்சியில் தாமதம் ஏற்படும். எனவே இந்த வருடம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் வழிபாடு நன்மை தரும். சனிக்கவசம் பாடி வழிபட்டால் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும்.